திருவெம்பாவை பாடல் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். அழகிய மார்பு கச்சையும் ஆபரணம் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பால் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவார். மனம் மகிழ இவ்வாறவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகத்திலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இல்லாத நிலை ஏற்படும். அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டான். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலைப்பாட்டில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலைப்பொடினான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். மாணிக்க வாசகர் சிவலோகத்திற்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல்.